காளையன் சேனல் உறவு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா 2-3 நாளாக நம்ம பார்த்துக்கிருக்கோம். வலைதளங்களில் நடிகர் அஜித்குமார் அண்ணன் இந்த கரூர் சம்பவம் குறித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோக்கள் பரவலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அஜித்குமார் அண்ணனும் விஜய் அண்ணனும் எப்படி இந்த துறையில் வந்தாங்க, எந்த காலகட்டத்தில் வந்தாங்க, இப்போ அஜித்குமார் அண்ணன் பேசுனது என்ன அப்படிங்கிற குறித்து தான் இந்த காணொளி. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் அண்ணனை அஜித்குமார் அவர்கள் தாக்கி விட்டார்னு நிறையா வீடியோக்கள் பார்க்கப்பட்டது. சரி 2 நாள் பொறுப்போம். ஏன்னா இங்கே ஆத்திரத்திலையும் அல்லது அவசரத்திலையும் சேரை வாரி பூசக்கூடியவர்கள் நிறையா பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பூசி முடிக்கட்டும், அப்புறமா நம்மளுடைய விளக்கத்தை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் காத்திருந்தோம். அதுபோக சரியான நேரங்கள் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். அஜித்குமார் அண்ணனும் நம்ம விஜய் அண்ணனும் ஒரே காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமா உலகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாங்க. விஜய் அண்ணன் முன்னாடியே வந்துட்டார். இருந்தாலும் அந்த போட்டிகள், அதாவது தன்னுடைய உழைப்பில் அல்லது தன்னுடைய வளர்ச்சியில் 2 பேருமே சமகாலத்தில் மேலே அப்படியே ஒன்றா பயணித்து வந்தவங்க தான். அப்போ வரும்பொழுது இங்கே அவருக்கும் இவருக்குமான ஒரு பிம்பத்தை இந்த மீடியாக்கள் உருவாக்கி அஜிதா விஜயா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை கொண்டாந்தாங்க. இந்த கரூர் சம்பவம் குறித்து விஜய் அண்ணன் அஜித் அண்ணன் பேசின என்ன அப்படின்னாக்க, அவர் கார் ரேசப்பட்டு ஒரு மீடியா போய் அவங்கள துபாயில் பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த பேட்டி எடுக்கும் பொழுது கூட அவங்க இந்த கரூர் சம்பவத்தை குறித்து வாய் திறந்ததாக தெரியலை. ஆனால் தமிழ்நாட்டை குறித்து கேட்கையில் அஜித் அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு, ஒரு குற்ற செயல், இந்த கரூர் சம்பவத்தை குறித்தே சொல்கிறாரு, அங்கே நடந்த சம்பவத்துக்கு ஒரு தனி மனிதர் பொறுப்பேற்க முடியாது, இந்த சமூகத்தை சார்ந்த எல்லாருமே பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மீடியாக்களும் ஊடகங்களும் என்ன சொல்லுதுனாக்கா, பாருங்கள் அஜித் அவர்கள் சொன்னது கூட விஜய் அவர்கள்ட்ட அந்த மனப்பான்மை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணாக்க, இது என்னுடைய பொறுப்பு இல்லை, எல்லாருமே பொறுப்பேற்கணும் அப்படின்னு விஜய் கூட அதில் கூட சொல்லலை அப்படின்னு. அவர் அந்த இடத்துல இருந்தவர் அப்படிங்கையில் அவர் சொல்ல முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா அப்படி சொன்னாலும் பிம்பத்தை மாற்றுவாங்க, உன்னை பார்க்க வந்தவங்கள இந்த மாதிரி சொல்லிட்டியான்னு. ஓகே, இது என்ன காரணம் குறிக்குது அப்படின்னா, இதுவரை எந்த சினிமா நடிகர்களும் சரி, நம்ம திமுக அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நடிகர்கள் யாருமே இந்த மாதிரியான பதிவை சொல்லலை. விஜய் அவர்களை மட்டும்தான் நோக்கி சொல்லிக்கிருந்தாங்க. அவர் மட்டும்தான் குற்றவாளி, அவர்தான் இதற்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிருந்த இடத்துல, இவருக்கு போட்டியாக இறக்க வேண்டும் என்று இன்று பல கட்சிகள் காத்திருந்த அந்த அஜித்குமார் அவர்கள் இன்று தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அது மீடியாவில் பார்த்தோம். ஆனால் இந்த கருத்துக்கள் கொடுக்கும் பொழுதும் அவர் சரியான விளக்கத்தை கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா, இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, இல்லை அதே அளவுக்கு மீறின, அதாவது கூட்டம் கும்பலாக மாறுது அப்படின்னு தெரிஞ்சாலே என்னுடைய குடும்பத்தை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அப்போ நான் கூட்டிகிட்டு போகிறதில்ல. அப்போ இங்கேருந்து போனவங்களுடைய தவறு, அதாவது இந்த வீடியோவை போனவங்க தவறுன்னு சொல்லி விஜய் ஆதரவாளர் அல்லது காளையன் சேனல் சொல்லிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவர் பதிவு பண்ணுறது என்னன்னாக்கா, இந்த மாதிரி நேரத்தில் நான் தவிர்த்திருப்பேன், இதை எப்படி தவிர்க்க முடியுமோ அதை பார்த்து நான் தவிர்த்திருப்பேன் அப்படிங்கிறது தான் அவர் பதிவு பண்ணுறாரு. 2வது அவர் சொல்கிற விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னாக்க, இங்கே நான் இப்போ அவரே உதாரணத்துக்கு சொல்லியிருந்தார், நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேங்க என் குழந்தையில ஸ்கூலில் விடுறதுக்கு, அப்போ 2 நாள் 3 நாள் போவேன், 3வது நாள் 4வது நாள் நான் வர்றேன்னு தெரிஞ்சுன்னா அந்த கூட்டங்கள் தானாக கூடும். அந்த கூட்டம் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கையில் அந்த கூட்டம் வரத்தான் செய்யும். அதற்கான பாதுகாப்புகள் அரசாங்கம் சரியாக கொடுத்துருக்கணும். இப்போ நார்மலாக நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன் அப்படிங்கையில் டிரைவர் அனுப்ப முடியும். ஆனால் இது மக்களை சந்திக்க போகிற இடம்.
அவர் டிரைவர் அனுப்பிவிட்டு வீட்டில் உட்கார முடியாது. அப்போ போகையில் அவங்க தானே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன பண்ணாக்க, ஒரு அரசாங்கம், அதாவது தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது இந்திய மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும், 2 அரசுகளும் விஜய் என்னும் ஒரு, அது எப்படி சொல்லுவாங்க, சிம்ம சொப்பனம் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு எதிரியாக இந்த தமிழக மக்களுக்காக ஒரு நபர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே இந்த 2 அரசுகளும் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க, மத்திய அரசும் வாகனம் ஓட்டுனதில் சிறப்பான நீங்கள் ரேசன் சொல்லி அவருக்கான விருதை கொடுத்தது. தமிழக அரசும் அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரங்களை கொடுத்தது, எல்லாமே பண்ணுச்சு. காரணம் என்னன்னாக்கா, இன்னொன்று தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் அஜித் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டாந்து அந்த மக்களிடையும் ரசிகர்களிடையும் கொஞ்சம் எதிர்ப்புகளை தூண்ட ஆரம்பித்தாங்க. அது சமூக வலைதளம் எல்லாத்துலேயுமே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் இது இப்பொழுது பேசியே ஆகணும், இல்லை நம்ம வாய் திறக்கவில்லை என்றால் தன்னுடைய ரசிகர்களையும் அல்லது விஜய் ரசிகர்களையும் ஏதோ ஒரு இடத்துல மோதலை உண்டாக்கி விடுவான். ஏன்னா அஜித்குமார் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நேர்மையானவர். அதே மாதிரி இந்த இடத்துல பேசணும்னா இத்தனை பேர் நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்களான்லாம் அஜித் அண்ணன் பார்க்க மாட்டார். அவர் பேசன்னு நினச்சா பேசிடுவார். விஜய் என்ன எப்படின்னாக்க அமைதியாக பாயும் அந்த அம்பு மாதிரி. அஜித் அண்ணன் எப்படின்னாக்க அவர் எப்படி சொல்கிறது, நேரடியாக கத்தி சண்டை போடுற மாதிரி, நேருக்கு நேர் பக்கத்திலே நின்று சண்டை போடுற மாதிரி. ஆனால் 2மே சரியான நேர்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா இங்கே எதிரிகள் எந்தெந்த மூலையில் இருக்காங்க அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிற விஜயனை சுற்றி 100 பேர் இருக்காங்க, அந்த 100ல் எது எதிரின்னு தெரியாது. அஜித்தன் அப்படி கிடையாது, நேருக்கு நேர் பக்கத்தில் உட்காந்து அவர் பேஸ் பண்ணக்கூடியவர். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது இப்படித்தானே இருக்குது. அப்படிங்கிறனால அவர் யோசித்து நிதானமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவர் யோசித்து நிதானமாக 1 மாதங்களுக்கு பிறகு, ஏன்னா அந்த 2 பேருக்குள்ள உள்ள ஒற்றுமையை சொல்கிறேன். இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு விஜய் என்ன 1 மாதம் கழித்து அந்த மக்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அவருடைய நண்பரும் திரையுலகில் தனக்கான இடத்தை வச்சிருக்கவருமான விஜய் அண்ணனுமே இவர் அஜித் அண்ணனுமே அந்த ஒரு மாத காலம் முடிந்து அவர் மேல் இன்னும் அதிகமான குற்றம் இருக்குது அப்படிங்கையில் இந்த மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியல. என்ன காரணம்னா, விஜய் தான் குற்றவாளி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் அவர் மேல் பழி போடுவதை ஒரு நோக்கமாகவே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு உதாரணம் தான், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த பத்திரிகையாளர் இந்த குற்றத்துக்கு யார் காரணம், போலீஸ் காரணம் அப்படிம்பாங்க. இல்லை இந்த குற்றத்துக்கு யார் காரணம், போலீஸோட பாதுகாப்பு இல்லை அதான் காரணம். இல்லை இந்த குற்றத்துக்கு யார் காரணம் அப்படிம்பாரு மறுபடி. அப்புறமா ஃபைனலாக முடியாமல், என்னடா நம்ம இன்னும் பத்திரிகையாளர் மனசில் கூட இவர் தான் குற்றவாளின்னு கொண்டு போக முடியலையே அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சொல்வார், இல்லை இந்த கூட்டம் யாரால் நடத்தப்பட்டுச்சு, விஜய் தானே, அப்போ அவர் தம்பி தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார். இதை மக்கள் இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் பத்திரிகையாளர் மனசிலே கொண்டு போக முடியல. உண்மை என்னன்னு சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாரும் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியுது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், நாகரிகமான முறையில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்கள் முக்கியம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.